படம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. பிஜிஎம்மு, ஃபைட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது. நல்லா இருக்குது படம். டயலாக் டெலிவரி ரொம்ப எக்ஸலண்ட்டு, ஃபோட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நியூ கண்டென்ட் ஒன்று கொடுத்துருக்குறாரு, மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி கிளைமேக்ஸில் பக்கா ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறாரு, ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது நம்ம என்னென்னா கேப்பே விடாத மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா பார்க்கலாம். ஃபேமிலி பிடிச்ச சீன் வந்து சொல்லப்போனால் அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு கமிஷனர்கிட்ட பேசுறது. இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க எல்லாரும் ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்டாஃப் போலீஸில் நெகட்டிவாக இருக்கிறவங்க எல்லாமே அவருக்கு ஒரு எனர்ஜியாக வந்து நாங்களும் வந்து உங்களோட இருக்கிறோம்னு சொல்லி பண்ணுவாங்க. அது ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல் அது. இவரும் சுதீப், கிச்சா சுதீப்பும் ரொம்ப எக்ஸ்பெண்டாக பண்ணியிருக்காரு. அதிகம் அழகாக பண்ணார், ரொம்ப நாளைக்கு பார்க்குறோம், நல்லா பண்ணியிருக்காரு. இது நம்ம தமிழ்லேயும் நல்லா பெருசாக வரும், கண்டிப்பாக வரும், நல்லா வரணும். நம்ம எல்லாம் நல்லா பார்க்கலாம், அழகாக பார்க்கலாங்க. நல்லா ஃபைட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஃபைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குங்க, போரே கிடையாது. எங்கேயுமே நீங்கள் நெளிவே நான் ஸ்வீட் எஜ்ஜிலேருந்து பார்க்கலாம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு நல்லா இருக்குது. ஒன் நைட் ஸ்டோரி தாங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே அந்த சீட்டோட நுனியில் உட்கார்ற மாதிரி இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் என்ன அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு படத்தை வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து கிளைமேக்ஸ் வந்து எந்த படத்தையும் கம்பேர் பண்ணி வரல, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சென்டிமெண்ட் காட்சி வச்சிருக்காரு, ஒரு அருமையான ஒரு சென்டிமெண்ட். அந்த சென்டிமெண்ட் வந்து நீங்கள் தேட்டரில் தான் வந்து பார்க்கணும். அது அவருடைய கேரக்டர் மேக்ஸிமம் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவருடைய கேரக்டரை வந்து அதை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. கிச்சா சுதீப் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு, அருமையாக இயக்கியிருக்காரு. படத்தை வந்து நாங்கள் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, ரொம்ப மெனக்கிட்டு இருக்காரு, நைட்டு பகல் பாராம ரொம்ப பண்ணியிருக்காரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப இந்த சேலத்துக்கே பெருமை தான், சேலத்துக்கே பெருமை. விஜய் கார்த்திகேய அப்படின்னா உண்மையிலே எங்களுக்கு வந்து ரொம்ப அவர் கூட இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நினைக்கிறோம். எதுவுமே எந்த ஆபாசமும் கிடையாதுங்க. ஹீரோயினே கிடையாது இந்த படத்துல, வந்து ஹீரோயினி கிடையாது, ஒரு ஜோடி பாட்டு கிடையாது. அருமையான ஒரு கதைக்களம், நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு. நிறைய ட்விஸ்ட் படத்துல, நிறைய ட்விஸ்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு காம்போ எதிர்பார்த்து போறவங்களுக்கு இருக்கும். அருமையான ஒரு படங்க, நிறைய சென்டிமெண்ட், அருமையான வசனங்கள், நல்லா இருக்கு. ஒரு மனிதன் வந்து ஆமா எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு போயிருக்காரு. தேங்க்ஸ், அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். க்ளோஸ் ஃப்ரெண்டு படம் சூப்பருங்க. ஒரு 25 வருஷம் உழைப்புங்க, தெரியுதுங்களா, முன்னேறிட்டோம். ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தோம், வளர்ந்தோம். படம் சூப்பராக ஜெயிச்சுட்டாரு, படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். படம் சூப்பருங்க, வெற்றிங்க. படம் வந்து கர்நாடகத்தில் வெற்றி, இங்கே தமிழ்நாட்டிலையும் வெற்றி அடையணும் பார்த்தேன். ஒரு இயக்குனராக கிட்டத்தட்ட கடந்த 20 வருஷமா அவர் ஃபீல்டில் இருக்காரு. அவர் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ரொம்ப சொந்தக்காரங்க, நெருங்கிய சொந்தக்காரங்க. இந்த சேலத்து மண்ணோட மனிதர் அவர் போய் சினிமாவில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல், யாருடைய இதுவும் இல்லாமல் அவர் தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பாராட்டு, எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த மண்ணினோட மைந்தர் அவரு. மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்து இன்னைக்கு அருமையா கதைக்களம் வந்து அந்த ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ இருக்கிற ரீசன்ட் டாபிக் அந்த மாதிரி ஒரு டாபிக் நல்லா இருக்கு சார்.